வணக்கம் நேயர்களே, நான் திரைப்பட இசையமைப்பாளர் அமுதபாரதி. தொடர்ந்து நடிகர் திலகம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்ற ஐயா டாக்டர் மருது மோகன் அவர்களோடு நம்ம நடிகர் திலகம் பற்றி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் இசையமைப்பாளர் அமுதபாரதி அவர்களே. இப்போது உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நடிகர் திலகம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும்பொழுது அவரை பற்றிய தகவல்களை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்க முடியாது அல்லவா? அந்த கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்க, அந்த சமகால கலைஞர்கள், சமகாலத்தவர்கள் யாராக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நிச்சயம் படித்து இருப்பீங்க. ஆராய்ச்சி செய்கிற அந்த கோணத்தில் பார்க்கும்போது இன்னும் நிறைய பரந்துபட்ட விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ அவங்க சமகாலத்தில் இருந்த நடிகர்களை பற்றி சொல்லுங்களேன். இது ரொம்ப அருமையான கேள்வி. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரை பற்றின விஷயங்களை பற்றி மட்டுமே இவர் தேடி எடுத்திருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம சிவாஜி கணேசனோடு சேர்ந்து பராசக்தியில் அறிமுகமான எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்த ஜெமினி கணேசன், இந்த மாதிரி நம்ம தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடியவங்க. அப்போ ஜெமினி கணேசன் வந்து சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆருக்கு பின்னாடி வந்திருக்காரா? முன்னாடியே வந்தார், பாப்புலர் ஆனது இவர் தானே. இதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சிவாஜியோட தொழிலில் இருந்தார், அரசியல் இருந்தார். அதுபோக வட இந்திய நடிகரில் நான் பிருத்திவிராஜ் கபூர், ராஜ் கபூர் உங்களை பற்றி. தென் மேலும் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் நம்ம தமிழ் திரையுலகில் அவர் கோலோச்சிட்டு இருக்கும்போது 52 70 வரைக்கும் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் எந்தெந்த நடிகர்கள் பிரபலமாக இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, ஒரு நடிகன் வந்து பிரபலமாகணும்னு சொன்னால் பர்சனல் லைஃபு, பப்ளிக் லைஃபு, ப்ரொஃபஷனல் லைஃபு, இந்த மூணுமே இணைஞ்சிருக்கணும். அந்த மூணுமே வந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸில் நிறைய பேர்கிட்ட இல்லை. ப்ரொஃபஷனல் லைஃபு, பர்சனல் லைஃபு, பப்ளிக் லைஃப். இது ஆங்கிலத்தில் 3 P'ஸ்ம்பாங்க. இந்த மூணு இணைஞ்சிருக்கிறவங்க தான் ரொம்ப பாப்புலர் ஆக முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸில் பர்சனல் லைஃபும் யாருக்குமே அதிகமாக சரியாக இல்லை. நானும் வந்து சிவாஜி கணேசன் வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது அவருக்கு அமெரிக்காவில் ஒரு லஞ்ச் கொடுத்தாரு சார்ல்டன் ஹெஸ்டன், அப்புறம் வந்து டஸ்டின் ஹாஃப்மேன், அந்த மாதிரி பால் நியூமன், கிளார்க் கேபிள், அப்புறம் சார்லி சாப்ளின், இவங்க வாழ்க்கை வரலாறு அமெரிக்கன் எம்பசியில் போய் படித்து பார்த்துட்டு குறிப்பு எடுத்துகிட்டு தான் அப்புறம் நிறைய இதில் பற்றி படிக்க. அதில் வந்து உள்நாடு இல்லாமல் தேசிய அளவு இல்லாமல் பறந்துபட்ட உலக அளவில் நீங்கள் கம்பேர் பண்ண. ஆமாம், அதோடு சேர்த்து மற்ற மொழிகளும் சரி. பிரேம் நசீர், மலையாள படம் பிரேம் நசீர், இவர் ராஜ்குமார் கொஞ்சமாக பின்னாடி தள்ளி வந்தார். தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ், என்.டி. ராமராவ், இவங்களை எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு தான் அதுக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பவர்ஃபுல்லாக தமிழ் திரையுலகத்தில் சிவாஜி இருந்தனால அவருக்கு இணையாக பவர்ஃபுல்லாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, எப்படி பழகினாங்க, எப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோடு சேர்த்து சிவாஜி கணேசனோட பல படங்களை துணையாக நடித்த எம்.ஆர். ராதா, பி.கே. ராமசாமி, நாகேஷ், இவங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் இவங்க 2 பேருக்கு கூடயுமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நடிகர் திலகம், மக்கள் திலகம் 2 பேருக்குமே பக்கபலமாகவும் அல்லது முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி இருந்துச்சு? அதாவது மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் எப்போ முதல்ல சந்தித்தாங்க, எப்படி வந்து மற்ற நடிகர்லாம் விட்டுட்டு இவங்க மேலே எப்படி கான்சன்ட்ரேஷன் வந்துச்சு, எப்படி இவங்க மட்டும் 2 துருவங்களாக சித்தரிக்கப்படுற மாதிரி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து 3 வேளை சாப்பிட முடியாமல் வறுமையில் இருந்த காலகட்டம் கும்பகோணத்தில். அவங்க அம்மா வந்து அவரும் அவங்க அண்ணன் சக்கரபாணியும் 3 வேளை நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா போதும்னு கொண்டாந்து சினிமா கம்பெனி, நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. இப்போ முத அவங்க 2 பேரும் நடித்தது லவகுசா. அண்ணன் தம்பி 2 பேரும். அப்போது எம்ஜிஆருக்கு வந்து 3.5 வயசு, அவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும். தூங்கிடுவாரா நாடகம் ஆரம்பித்து. அந்த சீன் வரும்போது அவங்க தம்பியை தட்டி எழுப்பி, நீ இன்னும் வசனம்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி
3 வேளை சாப்பாடு நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சி கொண்டாந்து நாடகத்தில் சேர்த்துருக்காங்க. ஆனால் நாடக உலகத்தில் சிவாஜி கணேசன் நுழைந்த வரலாறை பார்த்திங்கன்னா நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்சியத்தோடு வர்றாரு. லட்சியம் நம்ம அது அந்த வயசு சொல்லிட முடியாது. நடிக்கணுங்கிற காரணத்துக்காக நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணவர். இவங்க 2 பேரும் இவங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடக குழுக்கள் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு. டிகேஎஸ் பிரதர்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க. ஆமாம், சக்தி நாடக சபா தனியாக இருந்துச்சு. ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி. அப்புறம் பாலாம்பான்னு ஒரு அம்மா வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இவங்க ஏபி நாகராஜன் இருந்த டிகே சண்முகம் குரூப்பில் இருந்தாங்க. எம்கே ராதா, மோசியூர் கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் ஒரு நாடக கம்பெனி வச்சுருந்தார். அவருடைய மகன் தான் எம்கே ராதா. அந்த ட்ரூப்பில் தான் எம்ஜிஆர் இருந்தார். அது கொஞ்சம் பெரிய குரூப்பு. அவரை பர்மாக்கெலாம் அந்த குரூப்பு ட்ராவல் பண்ணும்போது அவரும் போயிருக்கார். ஆனால் சிவாஜிட்டு எல்லா ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சேர்ந்த அந்த நாடக கம்பெனி இருக்குல்ல, பொன்னிச்சாமி பிள்ளை நடத்துகிற நாடக கம்பெனி, அது ஒன்றும் பிரபலமான கம்பெனி இல்லை. இல்லைங்களா? மதுரை பாலகான சபா அப்படிங்கிற கம்பெனி. ஆனால் இவர் போய் நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வந்துச்சு. இப்போ டிகே சண்முகம் அவங்க பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்கள் இருந்தாங்க. அவர் கூட இருந்தாங்க. அப்படின்னா அவங்க மாணவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பேர் இருந்துச்சு. அப்போல்லாம் சிவாஜி அடையாளம் தெரியாமல் கீழே இருந்தார். முன்னாடி சிவாஜி கணேசன் ஏபி நாகராஜன் சேர்ந்துருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே தனித்தனி. சங்கரதாஸ் சுவாமிகள் உயிரோடு இருக்கும்போது சிவாஜி கணேசன் அவர்களும் வந்துட்டாங்களா நடிக்கிறதுக்கு? ஆமாம், கொஞ்சம் நாடகத்துக்கு வந்துட்டார். நாடகத்துக்கு வந்தார். அது மாதிரி பம்மல் சம்பந்த முதலியார் இவங்கெல்லாம் இருக்கும்போது 2 பேர் நடிக்க வந்துட்டாங்க. நாடக உலகத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து முதல்ல மதுரை பாலகான சபாவில் இருக்கார். அந்த கம்பெனி நொடிச்சு போகுது. நொடிச்சு போனோடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த முதலாளி இந்த மாதிரி கடனாகி போச்சு, நீங்கள் கம்பெனி வந்து நீங்களே எடுத்து நடத்துங்க, அப்போ நான் வந்து அந்த கடன்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து மாதவன், சோலங்கி அப்படின்னு ஆளுகள்லாம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து மங்களகான சபான்னு ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாடக கம்பெனி இருக்கிற வேளையில் 5 வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்த சிவாஜி கணேசன் தேடி எம்ஆர் ராதா வந்து, நான் ஒரு கம்பெனியில் ஆரம்பிக்கிறேன், சரஸ்வதி கான சபான்னு அவருடைய மூத்த மனைவி பேரில் அவர் ஆரம்பித்ததை சேர்க்குறாரு. அந்த நாடக கம்பெனி சரியாக போகல. அப்போ வந்து ஈரோட்டில் நாடகம் நடத்துகிறாங்க. அப்போ நான் அந்த நடத்துகிற கொட்டகை இருக்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து ஈவேரா பெரியாருக்கு சொந்தம். அந்த வாடகை சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதாட்ட வந்து அந்த நாடக பொருள்களை பூரா பிடிங்கி ரூமில் போட்டு பூட்டி பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு கண்டிப்பாக பெரியார் இருந்தார். ஆனால் பாருங்கள், எம்ஆர் ராதா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவருடைய கொள்கையிலேருந்து அவர்கிட்டருந்து பின்பற்றது மாறாமல் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாடக கம்பெனியை பிரிக்கணுன்ட்டு பிரிக்கணும். கேரளாவுக்கு ஒரு குழு போகுது. அந்த குழுவில் சிவாஜி கணேசன் போகிறார். இடையில எம்ஜிஆரும் சிவாஜியும் கான்டாக்டே இல்லாமல் தனித்தனி நாடக குழுவில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த 2 நதிகளை எந்த இடத்துல வந்து அப்போ அந்த மங்களகான சபா சொன்னேன் இல்லையா, அந்த மங்களகான சபாவில் சிவாஜி ஜாயின் பண்ணணுன்னு அது அந்த நாடகம் சரியாக போகல. நாடகங்கள் எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து அந்த மங்களகான சபாவை விலைக்கு வாங்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு, அது கும்பகோணத்தில் இருந்துச்சு. அது அப்படியே சென்னை கொண்டாரு. சென்னை கொண்டாந்து வால்டாக்ஸ் ரோட்டில் இந்த நாடக கம்பெனி ஆளுங்க தங்க வைக்கிறாரு. அங்கே தான் சிவாஜி கணேசன் தங்கியிருக்காரு. அந்த அவங்க தங்கியிருக்கிறதுக்கு எதிர்ப்புற வரிசையில் தான் உள்ள மக்கள் திலகனுடைய வீடு. முதல் மனைவி அம்மா அவங்களோட இருக்காரு. அப்போ வந்து எம்ஜிஆருக்கு திருமணம் ஆயிடுச்சு. முதல் மனைவி அதான். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒத்தவாடை தேட்டர்னு சொல்கிறாங்க. அதே ஒற்றவாடை ஒற்றவாடை தேட்டர் அதை கிட்டதான். அது என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நாள் கூப்பிட்டு
எம்ஜிஆரையும் சிவாஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எவ்வளோ பெரிய முக்கியமான புள்ளி அது இல்லை? ஆமாம். அப்போ 2 பேரும் பாப்புலர்னா, ஆனால் எம்ஜிஆர் வந்து சின்ன சின்ன வேஷங்களில் போய் நடிச்சுட்டு அங்கேருந்து வால்டாக்ஸ் ரோட்லேருந்து நடந்தே கோடம்பாக்கம் வந்து அப்பா சின்ன வேஷங்களில் நடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு அங்கே போய் வீட்டுக்கு அந்த அவர் ஏரியாவுக்கு போன உடனே மங்களகான சபா அது தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு போய் சிவாஜி கணேசனை கூப்பிட்டு, அப்போலாம் கணேசன் தான் முதல்ல அவங்க வீட்டில் வச்சுட்டு கணேசமூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து நாடகத்தில் சேர்ந்தோடனே கணேசன் வச்சாங்க. அப்புறம் விசி கணேசன் வச்சுட்டார். அதனால் அவர் அந்த நாடக குழுவில் பொன்னிச்சாமி படையாச்சின்னு இருந்தார். அவர் ஏற்கனவே கணேசன் ஒருத்தருக்காரு, அதனால் ஒன்று வந்து வித்தியாசப்பட்டு காட்டுறதுக்காண்டி விசி கணேசன் வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கணேசனை கூப்பிட்டு, நீ காலையிலையும் சாப்பிட்ருக்க மாட்டேன், மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டேன், வா என் கூட சாப்பிடனே எம்ஜிஆர் நான் வாங்கினேன் பணத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கார். இதெல்லாம் சிவாஜி பசுமரத்தாணி போல் மனசில் பதிஞ்சிருக்கு. சிவாஜி டில்ல ஒரு பெக்யூலியர் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் தனக்கு உதவி பண்ணால் நன்றி மறக்கிறதே கிடையாது. இப்படி இருந்தார். கூட்டிகிட்டு போய் சிவாஜியை கூட்டிகிட்டு போய் சப்பாத்தி பால்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பல நாட்கள் வந்து கணேசனுடைய பசியை போக்குனவர் மக்கள் சொல்லிங்க. இந்த சமயத்தில் வந்து 1947 ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ராஜகுமாரியில் அதான் நான் அறிமுகமாகிறார் எம்ஜிஆர். அதாவது நடிகர் திலகம் கதாநாயகனாக திரையுலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வசனம் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎஸ்ஏ சுவாமி. ஆனால் சிஎஸ் ஜெயராமன் பாடகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏஎஸ்ஏ சாமிகிட்ட இவன் என்னோட மச்சினை, இவன் நல்லா வசனம் எழுதுவான்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார் கலைஞர் கருணாநிதியை. ஓஹோ. அது வச்சுன்னா ஏஎஸ்ஏ சாமி எங்கே எழுது பார்ப்போம், இந்த சீன் எழுது பார்ப்போம், அந்த சீன் எழுது பார்ப்போம்னா நிறையா மேக்சிமம் வசனங்களை ராஜகுமாரியில் எழுதியிருக்காரு. இது 47. அந்த கருணாநிதி என்ன பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறப்ப என் பேர் டைட்டில் வரல, போய் கேட்டிருக்காரு, இப்போ தானே வந்திருக்கேன் வரும்போது வரும்னு சொல்லிட்டார். அப்போ வசனமும் ஏஎஸ்ஏ சாமின்னு போட்டாங்க. ஆமாம். அதில் இன்னொரு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராஜகுமாரியில் தான் ஒரு ஃபைட் சீனுக்கு சின்னப்பா தேவர் எம்ஜிஆரோட ஃபைட் பண்ணுறாரு. அது எம்ஜிஆர் கேட்டு அவர் கூப்பிடுங்கன்றார். ஓஹோ. ஏன்னா கோயம்புத்தூரில் இன்றைக்கி இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் மாருதி உடற்பயிற்சி கழகம்னு வச்சுருந்தாங்க. சின்னப்பா தேவர், அவங்க அண்ணன் சுப்பையா தேவர், இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிலாம் அங்கே போயிருக்காரு எம்ஜிஆர். எம்ஜிஆரை பார்த்தோன்னா சின்னப்பா தேவருக்கு பிடிச்சி போச்சு கலர்களெல்லாம். இப்போ மேற்கொண்டு சண்டைகளெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரிஜினலாக சண்டை போடுறாரு சின்னப்பா தேவர். ராஜகுமாரியில் வந்து நல்ல ஃபைட் சீன் வரும்போது எம்ஜிஆருக்கு வந்து ஒருத்தர் ஸ்டண்ட்டு மேனை கூட்டி வந்து, இவரை நீங்கள் ஸ்டண்ட்டுக்கு போடுங்க, இவர் வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சின்னப்பா தேவர், அவர் நிஜமாகவே சண்டை போடுவார், அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அவரை கூட்டி வந்தோடனே இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து சின்னப்பா தேவர்கிட்ட, நீங்கள் நிஜமாகவே என்னை கத்தி சண்டை ஆடிங்க, என்னை தாக்குங்க, நான் திருப்பி தாக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜகுமாரியில். அதுக்கு பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் வந்து 52 நிஜமாக தாக்குங்கன்னு எம்ஜிஆர் வந்து சின்னப்பா தேவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ நிஜமாக தாக்குனா கூட சமாளிக்க முடியுங்கிற தெம்பில் அவர் வித்தையில் கரெக்டாக இருந்திருக்காரு. கத்தி சண்டையில் கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, உலகத்தில் மிகச்சிறந்த கத்தி சண்டை வீரர்களில் எம்ஜிஆர் ஒருத்தர். ஸோ எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை, இந்த குஸ்தி, அப்புறம் மல்யுத்தம், சிலம்பம் அதெல்லாம் பழகிருக்காரு. இது எப்போ பழக ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது. எல்லா இளைஞர்களுக்கும் மகரக்கட்டு வரும் ஒரு குறிப்பிட்ட வயசு. அப்போ பெண் குரல் ஆகிடும். இந்த பெண் குரல் ஆன காலகாலத்தில் வந்து நாடக நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எந்த நாடக கம்பெனிலையும். ஸோ எம்ஜிஆருக்கு அப்போ வேலை இல்லை. இந்த வேலை இல்லாமல் அந்த மகரக்கட்டு வந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் போய் எல்லா ஃபைட்டும் கற்றுக்கிட்டார். அதே மகரக்கட்டு சிவாஜிக்கு வரும்போது அவர் நாடகத்தை விட்டு போகலை. ஏன்னா மகரக்கட்டுக்கு வந்த மாதிரியே அவருக்கு வந்த மாதிரி காமிச்சிக்கல. ஏன்னா நைட்டில் குரலுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஓஹோ. இயற்கையை எதிர்த்து சிவாஜி கணேசன் தன்னுடைய குரலை சிங்கக்குரலாக சிம்மக்குரலாக மாற்றிக்கிட்டார் அவர். அதனால் அவர் நாடக கம்பெனி விட்டு வெளியே போகல. இவர் அதில் பார்த்தீங்கன்னா பியூஷ் என்னப்பாலும் அந்த அதில் மாட்டியிருப்பார். என்எஸ் கிருஷ்ணன் பெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பொருளெல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் பெட்டியில் எடுத்து போயிட்டு இவர் பெட்டி அங்கே இருக்கிற மாதிரி வச்சு தப்பிச்சு போனவர் தான் பியூஷ் என்னப்பா.
ஸோ இந்த காலகட்டத்தில் நாடகத்தில் அது எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. சிவாஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன் நாடக சபையில் இவர் இருக்கும்பொழுது தான் அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு நடக்கும். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு நடந்து என்எஸ் கிருஷ்ணன், நம்ம பட்சிராஜா ஸ்ரீராமுலு, அப்புறம் இவர் எம்கேடி 3 பேரும் அரெஸ்ட் ஆகும்போது விசாரணையில் பட்சிராஜா ஸ்ரீராமுலுவை விடுதலை பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் தண்டனை. அதோட தீபாந்திர தண்டனை கொடுத்து அந்தமானுக்கு அனுப்புகிறதா இருந்தாங்க. இப்போ லண்டன் பிரிவி கவுன்சிலில் கேஸ் நடந்துருந்துச்சு. அந்த சமயத்தில் என்எஸ் கிருஷ்ணன் நாடக உலகத்தில் வந்து ஜெயிலுக்கு போகும்போது இந்த நாடக கம்பெனி யார் பொறுப்பேற்று நடக்குது அப்படிங்கிற ஒரு இதில் கேஆர் ராமசாமி நடிகர் இருந்தார் இல்லையா, நடிப்பிசை புலவர். ஆமாம், அவர்கிட்ட இதை கொடுக்கலாமான்னு அவர் யோசிக்கிறாரு. டிஏ மதுரை வந்து இல்லை சகஸ்ரநாமம் தான் லாயக்குன்னு சொல்லிடுறாங்க. சகஸ்ரநாமம் வந்து அதில் அந்த ட்ரிப்பில் இருந்தவர். கேஆர் ராமசாமி கோவம் வந்து நாடக ட்ரிப் போட்டு விலகி என் கூட வர்றவங்களாம் யார் வாங்கப்பா அப்படிங்கும்போது சிவாஜிலாம் அங்கே கொஞ்சம் அந்த நாடக கம்பெனியில் சில சமயம் அந்த லோன்லாம் வாங்குவாங்களா, அந்த பணத்தையெல்லாம் கேஆர் ராமசாமி தன்னுடைய வைரக்கெடுக்குன்னு போட்டுருக்காரு. அதெல்லாம் விற்று அந்த பணத்தை கட்டி தனக்கு வேண்டிய நடிகரை கூட்டிகிட்டு அதில் சிவாஜி கணேசனை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் காஞ்சிபுரத்தில் அண்ணாகிட்ட ஒப்படைச்சி. அவர் கேஆர் ராமசாமி தான் அண்ணாட்ட கொண்டு ஒப்படைக்கிறாருன்னு அண்ணாவை தெரியும் முதல்லையே. எம்ஆர் ராதா கூட்டிகிட்டு ஈரோட்டுக்கு போகும்போதே அண்ணாவோட பழகிறாரு. ரொம்ப பாப்புலரு அண்ணாவோட ஓரிரவில் கேஆர் ராமசாமி. ஆமாம், ஓரிரவு, வேலைக்காரி, அது சாலையோரத்தில் வேலையற்றதுகள், வேலையற்றதின் உள்ளத்தில் விபரீத எண்ணங்கள் இதுதான் காலக்குறி வேந்தே அப்படின்னு அண்ணா எழுதின வசனம்லாம் பிரபலம். அதை கேஆர் ராமசாமி பேசுவார், பாடுவார். அவர் தான் கடைசியாக பாடிட்டே நடித்த நடிகர். அவரை கொண்டு போய் படிச்சிடாரு. பாடிக்கிட்டே நடித்த கவிஞர் வேறையா. நடிப்பு, இசை, பாடுறது, புலவர், நடிப்பு, இசை, புலவர். அப்படி 3 உண்டான் கேள்விப்பட்டேன் நான். இல்லை, நான் படித்ததில் அவர் கவிதை எழுதுவாராங்கிறது எனக்கு தெரியல. அந்த பட்டம் அப்படி இருக்குது, நடிப்பு, இசை, புலவர் கேஆர் ராமசாமி. நல்லா பாடுவார். ஆமாம், நல்லா பாடுவார். அவர் சிவாஜி ஒப்படைச்சிட்டு போகிறாரு. ஒரு நகையை டெபாசிட் பண்ணுற மாதிரி சிவாஜி டெபாசிட் பண்ணிட்டு போகிறார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இவர் வந்து மனோகரா நாடகம் நடத்துகிறார். யார்? கேஆர் ராமசாமி. மனோகரனா இவர் நடிக்கிறார், கேஆர் ராமசாமி. அப்போ பத்மாவதி வேஷத்தில் படத்தில் கண்ணாம்பா நடித்தாங்களே, அந்த வேஷத்தில் சிவாஜி கணேசன் நடிக்க வச்சுருக்கார். படம் முழுதும் பெண் குரலில் அந்த வசனங்களை பூரா பேசுனது சிவாஜி. ஒரு தடவை டிகே சண்முகம் நம்ம நாடக ட்ரூப்பில் இந்த கேஆர் ராமசாமி மனோகர நாடகம் போடுறார். இந்த மனோகராங்கிறது பிரபலமான நாடகம், பல கம்பெனிகள் எடுத்து நடத்துவாங்க. ஆனால் எழுதினது சம்பந்தம் மூரியார். இப்போ ஆர்எஸ் மனோகர் இருந்தார்ல, அவர் பேரே வந்து வேறு பேர் லட்சுமி நாராயணன். சொந்த பேரா? அவர் மனோகராக எழுதம் போட்டிருக்காரு. ஓஹோ, எல்லாத்துக்கும் கிரேஸ். அதுக்கப்புறம் தான் அவர் மனோகரன் ஆர்எஸ் ஸ்கூல்லேயே மனோகரன் வேஷம் போட்டிருக்காரு, பேரை மாற்றிக்கிட்டார். அப்படி இருக்கும் பொழுது கேஆர் ராமசாமி வந்து மனோகரனாக நடிச்சிருக்காரு. அவர் சொந்த கம்பெனி பேர் கிருஷ்ணா, என்எஸ் கிருஷ்ணன் பேரில் கிருஷ்ணா கம்பெனி வச்சுருந்துருக்காரு. இருக்கும்போது இவர் நடிச்சிருந்துருக்கார். டிகே சண்முகம் கேஆர் ராமசாமி பார்க்க வந்தவர், சரி உட்காந்து 2 சீன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்காரு. பார்த்தா பத்மாவதி வேஷத்தில் சிவாஜி நடிகத்தில் வந்து பேசியிருக்காரு. பேசி முடித்தோடனே நாடகம் முடிஞ்சு டிகே சண்முகம் கிளம்புறதுக்கு முன்னாடி, ராமசாமி இந்த இதாக நடித்தாங்கல்ல, பத்மாவதியாக நடித்தாங்கல்ல, அந்த அம்மாவை நான் பார்க்கணும். அப்படியா? ஆமாம், சரி. சிவாஜி கணேசன் கூட்டிட்டு இவர் நின்றுருக்காரு, வந்து கும்பிட்டுருக்காரு. இல்லைப்பா, அந்த பத்மாவதி நடித்த அந்த அம்மாவை கும்பிட்டு, இவர் தாங்க பத்மாவதி நடித்தது அப்படின்னு நம்பவே முடியாமல் ஒரு அந்த நாடக குழு பாராட்டி பேசும்போது, நான் 40 வருடங்களாக நாடகங்கள் போட்டிருக்கேன், என் கூட எத்தனையோ பெண்கள், உண்மையான பெண்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஆண் வந்து பெண் வேஷத்தில் போட்டு நடித்ததை நான் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது தனியாக கூப்பிட்டு, கேஆர் ராமசாமியை நீ எங்கே போனாலும் இந்த கணேசனுங்கிற நடிகரை விட்டுறாத. ஸோ அந்த அடிப்படையில் தான் கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ஸோ அந்த சமயத்தில்
சிவாஜி அண்ணாவோட இருக்கார். அப்போ தான் சிவாஜி கிட்ட இந்துராஜ்ய நாடகத்தில் நடிக்கிறாரு. அப்போ சக்தி நாடக சபா சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் நடிகர் நடித்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி அது வந்து எம்ஜிஆரால் ஒத்திகைப்பாக்கப்பட்ட விஷயமா? அது இல்லை, ராஜகுமார் நடித்தார்ல எம்ஜிஆர். அதில் எஸ்எஸ் ராஜேந்திரனுடைய மையத்தினன் டிவி நாராயணசாமி கூட நடிக்கிறார். கூட நடிக்கிறவர் அப்போ எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். வந்து அண்ணாக்கிட்ட வந்து என் கூட ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து நீங்கள் இந்த சிவாஜி வேஷத்தில் போடலாம் அப்படின்னு அண்ணாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ரெக்கமெண்ட் பண்ண உடனே அண்ணா அதில் ஓகே பண்ணிடுறார் சரின்ட்டு. அந்த கதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் தான் அப்போ தான் பழக்கம். ஆனால் அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் நடிக்க முடியல, சிவாஜி நடித்தார், பேர் வாங்கினார். ஆனால் அந்த சமயத்தில் சக்தி நாடக சபையில் சக்தி கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா, அவரோட நாடக கம்பெனி. அவர் அங்கே சினிமாவுக்கு வாய்ப்பு அடிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் அற்புதமான வசனம். ஆமாம் ஆமாம், அவர் வந்து சிவாஜிக்கு முதலாளியாக இருந்திருக்காரு. அப்போ நாடகம் பண்ணி வச்சு பின்னாடி சிவாஜி நாடகம் மன்றம் நிற்கும் போது சக்தி கிருஷ்ணசாமி அதில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கார். இதான் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒன்று வண்டியில் ஏறும். அவர் சக்தி கிருஷ்ணசாமி நாடக சபையில் நம்பியார், எஸ்வி சுப்பையா 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு சினிமா சான்ஸ் கிடச்சிது. சான்ஸ் கிடச்சிட்டு அவங்க நடிக்க போயிட்டாங்க. அங்கே நடிகர்கள் இல்லை, நாடகம் சரியாக போகல, எல்லாம் பட்னி கிடக்குது. இந்த பட்னி கிடக்கும்போது சக்தி கிருஷ்ணசாமியும் கரந்தை சண்முகவேல்னு ஒரு பெரிய நிலக்கிழார் தஞ்சையில். இன்றைக்கும் அவங்க வீட்டோட சிவாஜி வீட்டோட நெருக்கமாக இருக்காங்க. அந்த கரந்தை சண்முகவேலும் அவருக்கு ஃப்ரெண்டு மு கருணாநிதி. 2 பேரும் சேர்ந்து வந்து அண்ணாக்கிட்ட வந்து இந்த மாதிரி சக்தி கிருஷ்ணசாமி நாடக கம்பெனி கொஞ்சம் தடுமாறுது, நல்ல நடிகர் வேணுங்கிறாங்க, கணேசனை கொஞ்சம் அனுப்புங்க. இவர் கேஆர் சாமி இப்படி சொல்லிட்டு போயிட்டானு யோசிச்சுட்டு, பட் இத்தனை பேர் பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு தான் அனுப்புகிறார். அனுப்புனா அங்கே சக்தி கிருஷ்ணசாமி நாடக சபையில் போய் நடிக்கிறார். அதில் போய் நடிக்கும்போது தான் விதி, நூர்ஜஹான் இந்த நாடகத்தில் நடிக்கிறார். நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அப்போலாம் சிவாஜி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட ரசிகர்கள் விசில் அடித்து கணேசன் எங்கே கேட்கக்கூடிய அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். வேலூரில் சிவாஜி கணேசன் நடித்த நாடகங்களை ரெகுலராக பார்த்துருக்காரு பெருமாள் முதலியார். அவர் நேஷ்னல் தியேட்டர்னு வச்சுருக்க அந்த தியேட்டரோட அதிபர். அவர் அந்த சமயத்தில் ஏவி மெய்யப்ப செட்டியார்ட்டு நெருக்கமாக இருந்தார். காரணம், மெய்யப்ப செட்டியார் சில படங்களை விநியோகம் பண்ணுற உரிமையை அவருக்கு கொடுத்துருக்காரு. அதே சரி செட்டியார் இருக்கார், நம்ம அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு படம் எடுப்போம், இந்த பையன் பிரமாதமாக நடிக்கிறான் கணேசன், இவனை வச்சு எடுப்போம் போய் செட்டியார்ட்ட போய் சொல்கிறார். செட்டியார் உடனே சரி முதல்ல என்ன கதை அப்படின்றது. அப்போது தீக்கால பேச்சாளர் இருந்தார் பாவலர் சுந்தரம், அவர் எழுதின பராசக்தி நாடகம் ரொம்ப நல்லா நடக்குது. பல பேர் நினைப்பாங்க பராசக்தி நாடகத்தில் சிவாஜி தான் நடித்தாங்க. இல்லை, இப்போ உதிரி பூக்களில் வர்றார்ல சாமி கண்ணு, அவர் தான் கல்யாணி. உதிரி பூக்களில் சாமி கண்ணு வராருன்னா அந்த நாவிதரா வர்றார், அவர் தான் நாடகத்தில் கல்யாணி. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு முதல் முறையாக வீராசாமி தான் குணசேகரன் பத்திரம். இந்த நாடகத்தை பார்த்தோன்னா செட்டியார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, யார் நடிக்க வைக்க போகிறீங்கன்னு ரொம்ப கணேசன் ஒருத்தர் இருக்கார், அது வேணான்னு வன்மையாக மறுக்கிறார். கேஆர் ராமசாமி, டிஆர் மணிங்க இந்த மாதிரி ஆளெல்லாம் போடுங்க. அந்த கட்டத்தில் ஏஎஸ்ஏ சாமிக்கு ஒரு நாடகத்தை தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அந்த நாடகத்துக்கு முதலியாரும் கூட போகிறார். கூட அதுக்கு நாடகத்து பேர் என் தங்கை. என் தங்கை நாடகத்தை பார்த்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிக்கிறார். பெருமாள் சொல்ல இவன் இந்த பயணத்தை நான் சொன்னேன் அப்படின்னு ஒன்று, அப்படியா இவனை வச்சு எடுப்போம், சரி நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏஎஸ்எஸ் சாமி அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்போ தான் இவருக்கு இந்த இது சொல்லுவாங்கள்ல, சினிமாவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி குரலெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, வாய்ஸ் டெஸ்ட், அது பண்ணுறதுக்கு தான் பெருமாள் முதலியார் சிவாஜியை பிளேனில் கூட்டிகிட்டு வந்து அப்போவே ஆமாம் மெட்ராஸில் வந்து அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து ராவுங்கிற எடுத்திருக்காரு. அதான் அது பார்த்துட்டு அதை ஒன்று மாருதிராவில் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார். ஏன்னா இது பராசக்தியோட கேமராமேன் பார்த்தா மாருதிராவுன்னு வரும். இல்லை மாருதிராவ் இல்லை, மாருதிராவ் வந்து அந்த நாள்
இவர் ஒரு ராவு தான். அவர் வந்து அப்போ வந்து சிவாஜியை வச்சு நிறைய ஸ்டில்ஸ்லாம் எடுத்திருக்காரு. பெருமாள் முதலியார் அங்கிட்டு போனோன்னே சிவாஜி தனியாக போய் ஒருத்து போய் என் முகம் கேமராக்கு நல்லா இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்குப்பா, கவலைப்படாமல் போயிட்டு வந்து. ஸோ இவர் பராசக்தி எடுக்க போகும்போது எந்தங்க கதையும் கிட்டத்தட்ட அண்ணன் தங்கி தங்கை பாசம், தங்கை பாசம். ஆமாம், அந்த நாடகத்தை எழுதுனது வந்து திருச்சியில் இருந்தார் ஒருத்தர். அவரை போய் பார்த்து நாடகத்தை ரெண்டையும் சேர்த்து போடுமான்னு ஒத்துக்கல. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து எந்தங்கையை வேக வேகமாக எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறாங்க. பெருமாள் முதலியார் சிவாஜி வச்சு பல தடைகளை கடந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் படமாக பராசக்தி வரும்போது சிவாஜி நடிக்கிறார். எந்தங்கை நாடகத்தில் நடித்தவர் சிவாஜி, ஆனால் படமாக எடுக்கும்போது அது எம்ஜிஆர் நடிக்கிறார். ஸோ அப்போவே ஏதோ ஒரு பழக்கம் வருது. அந்த பராசக்தி வந்த சமயம் மொத்த படம் வந்து 35 படங்கள், பராசக்தியோட சேர்ந்து வந்த படங்கள் 35 படங்கள். நம்பர் 1 ஆனது பராசக்தி. அதுலேயும் 1வது மூவியாக இருந்தது தான் எந்தங்கை. நான் பராசக்தி வெளியே வந்தப்போ அந்த படத்தோடு சேர்த்து 35 படங்கள் வந்துச்சு ஒரே நேரத்தில். ஆமாம், அதே நாளில் அதே சமயம். அந்த 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 வருஷம்னு வச்சுக்கிறீங்களேன். ஏன்னா எம்கேடி நடித்தது, டிஆர் மாலிங்க நடித்தது. ஆமாம், ஹிந்தி படம் ஒரு படம் வந்து தமிழில் டப் பண்ணாங்க. எல்லா படங்களையும் தாண்டி பராசக்தி நம்பர் 1 வந்துச்சு. அதுதான் இலங்கையில் வெள்ளி விழா கொண்டாடுங்க. அப்போ அதில் எந்தங்கையும் கூட வருது. எந்தங்கையும் அந்த படத்தில் லிஸ்ட்டில் வருது. ஆனால் 65 நாள் தான் ஓடிச்சு. இவர் 2 பேரும் ஆக வெவ்வேறு திசையிலேருந்து நாடகத்தில் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கதை உள்ள ஒரு படத்தில் நடிக்க வேண்டியவங்க அது காலத்தின் கோலமாக நடிக்க முடியாமல் 2 பேரும் தனித்தனி ஆளுகள் எடுக்க படத்தில் ஒரே மாதிரி கதை நடித்தாங்க. இதுதான் பராசக்தி வந்த போதில் எம்ஜிஆர் நடித்த எந்தங்கையும் பராசக்தியும் வெளிவந்து 2 பேரும் சினிமாவில் ஒரே காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் சீனியர் சிவாஜி, என்ன 52லேயே அவர் 47லே வந்துட்டார். அது வந்துட்டார். இதுதான் அவங்க 2 பேரும். சிவாஜி கணேசன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி சீனியராக நிறைய பேர் இருந்தாங்க, திறமைசாலிகள், பல விதமான கலைகளை உட்கொண்டவர்கள். இப்போ அவர்கள் வந்து நடிகர் திலகத்தில் வளர்ச்சி வரும்போது ஒவ்வொருவராக விளைவிக்கிறாங்க, அவர் முன்னே வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் வளர்ந்து விடுறாரு. இப்போ 2 பேரும் எதிர் நிலை அல்லது 2 பேரும் வெவ்வேறு விதமான டேஸ்ட் உள்ளவங்க போட்டியாக இருக்கிறாங்க ஏறக்குறைய, அப்படிங்கிற விஷயம் எப்போ வந்துச்சு? இது ரொம்ப பெரிய கேள்வி. சரி, இதுக்கு விளக்கமும் ரொம்ப நிறையா கொடுக்கணும். சரி, அதனால் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது இதோட இந்த காணொலி தற்காலிகம் முடிச்சுக்கோ. வணக்கம்.